வணக்கம். யார் தெரியுங்களா? யாருங்க? இந்த கலகண்டா சூரா இருக்கிறாரு. ஆமா. அவரு கூட நாங்க தோட்ட வேலை செய்யறவங்க. என் பேரு பொண்ணுங்க. பொண்ணா? எனக்கு திருமணமே ஆகலைங்க. இன்னும் அப்படியே வளர்ந்தங்க. திடீர்னு ஒரு பெரிய மனுஷால் முன்னாடி ஒரு பெரிய மனுஷால் வந்தார். ஏண்டா பொண்ணா, நீ மட்டும் தனிமையில இருக்கிற, ஏதோ ஒரு பொண்ணை பத்தி நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கையில காசு இல்லைங்க, நெட்டு இல்லைங்க. நெட்டிருந்தா இரும்பு கடையில் வச்சுட்டு, இரும்பு கடையில் மாறுபடி கடையில் வச்சுட்டு உடனே காசு வாங்கி வருவேன். எதுவுமே இல்லை. சரி நான் தரேன், நீ போய் பொண்ணை பார்த்து திருமணம் செய்யடா அப்படின்னு சொன்னாரு. அந்த பெரிய மனுஷன் அவரை பேச்சு கேட்டு கொண்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு நேரா மெட்ராஸ் போனாங்க. மெட்ராஸ் போய் அங்க சுத்துன ஆளுங்க அங்கே கடையில நேரா பட்டணம் போனேன். பட்டணம் மெட்ராஸ் பட்டணம் ரெண்டும் ஒன்று தானே? அது எப்படிங்க? அது தனி இது தனிங்க. எப்படி தனி? மெட்ராஸுக்கு போனேன், பொண்ணை பார்த்தேன், பெண்ணு கிடைக்கல. நேரா பட்டணம் போனேன், அங்கேயும் சுத்தி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கல. கடைசியில பார்த்தா சென்னையில தாங்க கிடைச்சது. மூணும் ஒண்ணுதாம்மா. மெட்ராஸ் பட்டணம் சென்னை எல்லாம் ஒண்ணுதானா? என்னடா அப்படி எழுத்து போடுறது நம்மளுக்கு தெரியும். நான் படிக்காத ஒண்ணுங்க. ஒன்னாவே 9 வருஷம் இருந்தேன். பரவாயில்ல. எம்மாத்திரம் படிச்சுக்கிறேன்? படிச்சுக்கிறேன். படிச்சேன். யாருக்கு ஆப்படிச்சு? ஐயோ, என்ற எழுத்து முதல்ல தான் நான் படிச்சேன். அப்படிதான் நாட்டு மக்களுக்கே சப்படியாச்சு. படிச்சேன். அப்புறம் போய் தண்ணியில் போயிட்டு பொண்ணை பார்த்துங்க. படித்த பொண்ணுங்க. ஒரு வயசான கேள்வி. அவங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது. பொண்ணுங்க வயசான கேள்வி தான் வயசுனது. அதுவும் எப்போ மாப்பிள்ளை கிடைக்குன்னு அந்த கேள்வி பார்த்துட்டு நான் போன உடனே பொண்ணு என்ன பார்க்க, பொண்ணு என்ன அதை பார்க்க, 2 பேரும் இருமுனீங்களா கக்குனீங்களா? இல்ல வாங்கி எடுத்தோம். ஐயோ, 2 பேரும் திரும்பினீங்களா? என்ன பிடிச்சிக்கிறான்னு கண் ஜாடையால காட்டினேன். அவனும் கண் ஜாடையால பிடிச்சிக்கிறது கண் ஜாடையா காட்டினேன். அப்படியே கண்ணு வைக்கணும், காதலை உண்டாக்கணும். அப்படியே இட்டுன்னு வந்தேங்க. நேரா கிண்டி வந்தேன். அப்படியே ஐப்பம் மொழி என்ன கிண்டி வந்தது? ஐப்பம் என்ன பார்த்தா? ஐயோ, இந்த மாலைகள்லாம் போடுவாங்க. அதான் ஐப்பம் அங்கதான் வந்து கல்யாணம் பண்ணேன். மாலை போட்டாலும் கல்யாணம் பண்ற மாதிரி தானே கல்யாணம் பண்ணுங்க. 5 விஷயம் கல்யாணம். நல்லா படிச்ச பொண்ணு. பொண்ணுடைய பேர் என்னன்னா தெரியுங்களா? பேர் என்ன? நான் வந்து அதாவது பேர் என்ன பேசலாம்? இப்பதான் சொன்னேங்க. என்ன பேரு? பொண்ணு. உன் பேரு பொண்ணா? ஆமா. பொண்ணு பேரு பொன்னி. பொன்னியா? பொன்னியா 20 இல்ல 5020 5030. யாரு நீங்க? அரிசியுடைய வேலை கேட்குறீங்க. பெண்ணுடைய பேர் தாங்க. இப்படியே இருந்தோம். அப்படியே கட்டின்னு வந்தேங்க. அப்படியே தோட்டத்து வேலையை செஞ்சுட்டு இருந்தேங்க. நம்ம படிச்ச பொண்ணு நம்ம தொந்தரவு கொடுக்கலாமா? நம்ம படிக்காத முட்டோம். இதை கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி எடுத்துன்னு வாடின்னு சொன்னேன். இன்னும் வரவே இல்லை. பசி வர அண்ணன் பழகுன்னு ஆட்டம் வருது. அவ்வளோ பசிங்க. ஏன்னு கேட்டா தோட்டத்து வேலை செஞ்சு இந்த காவாயை அங்கே மாத்துறது, அந்த காவாயை எங்கே மாத்துறது, இந்த செடி செட்டு இதெல்லாம் விட்டு எட்ட தளர்ந்து பிள்ளைகள்லாம் சேர்ந்துட்டு எனக்கு வேலை தான். என்ன பண்ணிருக்கேன் நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? அதனால பசி ஒரு மயக்கமா இருக்குதுங்க. கஞ்சி போய் காய்ச்சி எடுத்துன்னு வாடினேன். சரி வரானான்னு பாருங்க. கூப்பிடு. முன்னாடி அப்படியே குள்ளமா இருப்பாங்க, பொம்பரை மாதிரி. ஆமாங்க. அப்படியே விட விட விடன்னு ஒல்லியா இருப்பான். அப்படியே ஏமுடிச்சம் பழம் கலரு. ஐயோ, எலுமிச்சம் பழம். அப்படி சின்ன ரத்தம் வந்துடும். அவ்வளோ அட்டக்கரைன்னு வருமா ரத்தம்? ஆமாங்க. ரத்தமா அட்டக்கரைன்னு பாக போற பாரா. ஆனா சூத்தியா கிடையாதுங்க. ஒல்லியா இருப்பா, சூத்தியா கிடையாது. அப்படியா? அவன் சூத்த வச்சுதாங்க திண்டி வந்து மேம்பரமா கட்டினாங்க. ஆனா வெளியூர் பார்க்கலாம். இப்படி படுகிற வந்தா வர சொல்லுங்க. எறும்பு இல்லாத இடம் புத்தி இடமா பார்த்து போட்டு
பாத்தியா புருஷன் கணவரு கண்ணாரு அத பொட்ட போய் காலையில போலாம் சாத கறி அங்க படுத்துக்கலாம் வீட்டுக்கு வர மாட்டான் அவன் வீட்டுக்கு வந்தா உள்ள நான் பாய போட்டு படுத்துப்பேன் சாரம் போட எழுந்து காலையில வெளியில வருவேன் நாய பொட்ட போய் அவன் ஆளே காலை பாத்தி போலாம் மாமா பார்க்கு பக்கம் போய்க்கிறார். எந்த பார்க்குங்க? செடியில பூச்செடியில கட் பண்றதுக்கு விழுப்புரம் போய்க்கிறதால ஐயா தேவை பிடிக்காதல்ல நல்ல மழை இருந்தா பார்ப்பேன். 3 அச்சு போட்டபடி அம்மா ஒரு போயில இருக்காரு. 3 அச்சு போறேன். ஆமா நான் விழுவாரு. நான் இந்த குண்டு தாலி தவறியா டே மாமா தவறே என்ன கம்னரே கம்னரா ஏதோ என்ன பண்ணி கீஸ்ட் போற அப்படி தவறே டா இன்னாடி ஐயா படுத்து தானே ஊம்பறா படுத்து ஊம்பறியா ஐயோ படுத்து தானே தூங்குறா ஏடா ஆடிய சாடி கலபாடி சாயல கலபாடி ஆடிய தூமைய குடிச்சி அட பாரிசே பட்ட எங்க போடா எனக்கு ஐயா ஏன் முன்னாடி பாத்துட்டியா காலையில போன பொட்ட பாடு ஆமா எங்க போட எவன் வீட்டுல உட்காந்து கூழ் சாப்பிட்டேன்னு கேக்குறான் மாதிரி ஆமா ஆம்பளையா தோட்ட வேலை செய்யறேன். ஆமா ஒரு பொண்டாட்டி எதுக்கு இருக்கிறாங்க கையை காய்ச்சி எடுத்துன்னு வாடி அப்படி சொன்னேன். நீ இன்னொரு வரைக்குமா வந்தா ஏன் கையை எடுத்தியா அடி கையை வர நேரமா எனக்கு கோபம் வந்துட்டு 1.5 வருஷம் என் கோபம் அடக்கிறது 1.5 வருஷம் ஆமா ஆமாங்க அவ்வளவு ரோட்டக்காரன் நானு அப்படியா என்னன்னா வந்து தோட்டத்துக்கு கஞ்சி எடுத்துன்னு வரதுக்கு இப்படி அடி கஞ்சி வர நேரமா யாருன்னு நினைச்சேன் போட்டியா நானும் பொறுத்து பாக்குறேன். என்ன ஒரு பொம்பளை இப்படி ஈத்து போட்டு அடிக்கிறியா உடம்பாது பொம்பளையே ஈத்து போட்டு நாடுறீங்களா? வாங்குவாங்க ரெடி மாட்டலாம். உங்க ஊர்ல நீ தான் நாட்டாருங்களா? ஆமா பின்ன நல்லா பொறுப்பா சொல்றீங்க. என்ன பொறுப்பா ஏன் ஈத்து போட்டு அடிக்கிற உங்க பொண்டாட்டி? அஞ்சு வரை நேரமா காத்துக்கிட்டு வெகு நேரமா அது வாயால கேட்டா பரவாயில்ல. அது ஜாதி எட்ட அடிக்கலாம்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஐயோ ஐயோ அதிகம் பண்ற அடிச்சு ரெண்டு மாட்டல அம்மா இந்த காலையில எழுதி வச்ச மாதிரியா இந்த காலை அப்படியே எழுதிருக்கீங்க எப்படி என்ன மாதிரி பொண்ணாட்டி இழுத்து போட்டு அடிக்கிற ஆம்பளை ஒரு பையன் ஒருத்தவங்களும் இருக்க முடியாது ஒருத்தவங்க பிறக்க முடியாது வைக்க ஒதுற மாதிரி ஒதுக்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சா பாத்தீங்களா உனக்கு தானே ரெக்க ஓடுது என்ன பார்த்துதான் ஆம்பளைங்க தெரிஞ்சுவாங்க தெரிஞ்சுக்க ராஜா
பொட்டைய மாடு பயிர் வாங்கப்பட்டு எனக்கு இழுத்து போட்டு ஒதுக்கிறம்மா. ஏன்டி அழுவுற? உட்கார பொட்டை பாடு ஏம்மா இன்னைக்கு ராத்து கண்டாதே நான் போறேன் கத்திருந்தே கோமைய பொட்டைய பாடு பையன் கோழி காலத்துல பொட்டைய பொட்டைய கோமை கிடையாது பையன் பால் கிடைக்காது மிச்சம் வச்சிருப்பான்ல குளத்துக்கு குளிர் போல குதிர்ந்தே பாம்பளத்துக்கு பக்கமையா கோமையை குடிச்சு இவன் குட்டை போட்டு ஆக்குனாலே வச்சு ஓடா ஜமா இந்த பொட்டைய தூங்க பையன் என்ன வச்சா ஏது வச்சா கோமைய பொட்ட பையன் எனக்கு இந்த வீட்டை சுத்தி சுத்தி பேரு வச்சா ஏன் விஷயம் என் ஊரு நான் பேர் வைக்கிறேன் ஏன் வீடுங்க வீட்டு உள்ள பேணுண்ணா வீட்டை சுத்தி தான் பேர் வைப்பேன் கூட மிச்சு பேரு ஏண்டா அட சக்காதி கேக்குறா ஏய் ஏங்கடி கால் போய் ஏங்கடி ஏண்டா ஏங்கடி உட்கார 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 பாடி உட்கார தொடர்ந்து போட்டு வாய் படிக்க போகணும் நம்ம படிக்காத மாட்டோம் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் எனக்கு பூ சக்கரை அம்மா போடா விருந்தாளி போடுங்க ஐயா இருக்கிறேன் ஏங்க நாலாவது தடவை பார்த்து பொட்டி நான் கட்டிட்டு வந்தேன் இவன் எதுக்கு புண்ணியம் இவன் வேற சொத்த வேற ஏன் வேற சொத்த வேற நிலம் இருக்குத அது கலர் நிலம் யாரா ஆமா யாரு பார்த்து சொல்ற வேற நல்ல வேறதான் நிலம் இருக்குத அது கலர் நிலம் யாரு கலர் நிலம் முந்த யாரு கலர் நிலம் பாத்தடா பொட்ட பாதி சொல்லி பாத்தடா நீ நான் இதுக்கு முன்னவே 7 பிள்ளைய கலைச்சவன் வேற கொத்த வர நீ கொட்ட வரல பொட்ட பையில நீ அதான் பள்ளியில கட்டி ஏன் கட்டிட்டா இதுக்காடி இனிமே கொண்டு நானு அவனோட வாழவே மாட்டேன் என்ன பாரு என்ன பார்த்தா பாவமா தெரியல என்னடா போடா உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை வா அதுக்கு வாசிக்கிறீங்க இந்த கூட வாண்டா பரவாயில்ல கொடுத்தா வாழணும் நீ யாரு பொண்ணா வாரு வாயப்பா ஏன்னா எத்தனை பழக்கம் யா வந்து பார்த்துட்டு தான் இப்ப கையெழுத்து கும்பிடுறியா நீ வந்து பா நூலாரி நீ இது ஒரு போல கட்டின ஒரு நாளா என்ன புண்ணியம் இருக்கு என்னடா புண்ணியம் வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல மிளகா தூள் இல்ல சோத்தை ஆக்கி போடல பொட்ட எப்படி ஆக்கி போடுவா எப்படி இருக்கும் கேட்டு கூழ் இருந்தா கூட கடைசி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றேன் நீ பாரு வீட்டுக்கு பாருடா வீட்டுக்கு பாருடா அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல தூள் இல்ல உப்பு இல்ல இந்த பொட்டை மாதிரி என்ன கிடக்குது நான் அங்கேயே போய் அவன் வீட்டுல போயிட்டு வேலையை செஞ்சுட்டு அவன் குடும்பத்தை வச்சுருந்த பொண்ணு ஆக்கி கொடுக்குறாங்க என்ன பண்ணிருக்கு இவன் நம்ம போனா மாசங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாரு மகாராஜா ஆமா அதை வச்சுதான் நம்ம பணத்தை தண்ணி வரோம் ஏதோ நீ நானும் 13 வருஷம் அவரு தெரிஞ்ச மாதிரி அம்மா அதுக்குள்ள மாற்றி வச்சாரா சரி 33 மாதம் ஆகுது திருமணமாயி ஒரு குழந்தை இல்லை தாத்தாவோட போயிருந்தா எதனா வாசல் விட்டாரு தாத்தா பார்த்தா தான் நீ தெரியும் அதான் சொல்றேன் தாத்தாவோட போயிருந்தாச்சு இந்த பாழாப்பழம் வயிற்றுல இருந்திருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எதுக்கும் சரி போயிட்டு என்ன
குழந்தை இந்த தோட்டத்தில் என்ன குழந்தை சத்து கேக்குது பெண் குழந்தை வாங்கிது நீங்க குழந்தை சத்தம் கேட்க பொம்பளை குழந்தை வச்சிருக்கு நான் உங்க ஆம்பளையா எனக்கு ஒரு பொம்பளை குழந்தைன்ற குழந்தை யாரு குழந்தை தெரியல தெரியல பூந்தோட்டத்தை கலக்குது அவங்க கையும் ஓடல காலும் ஓடல யாரும் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் பதில் சொல்லுவேன் ஏமா குழந்தை பத்திரம் யாரு வந்து குழந்தை வாங்கி போங்கம்மா கொடப்பா கட்டி தான் இப்போ வாங்க வாங்கி பண்ணுறேன் ஆமா நம்மளுக்கும் திருமணம் வாங்கி வெகு நாட்கள் ஆகிட்டு குழந்தை என்பது குழந்தை நம்மளே வளர்க்கணும் சீராட்டி பார்த்து குழந்தை வளர்க்கணும் கெடா குழந்தையா பொட்டை குழந்தையா கடா குழந்தை பொட்டை குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அது இல்ல ரோடிங்க தூத்துக்குட்டிங்க ரோடுங்க அப்பா பாடுறா அம்மா பாடுறா யாருப்பா நான் அம்மா தான் நான் அப்பாவா ரோடுக்கு தூத்துக்குட்டி தூத்துக்குட்டியா குழந்தைங்க கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் குழந்தை ஆமா பேர் வைக்கணும் பேர் வைக்கணும் அது எப்படி பேர் வைக்கணும் ஜபால் குழந்தைக்கு ஜபால் சுமாதி சுமாதி குழந்தைக்கு சுமதி ஆமா சுமதி வாயிலே சுமதி வாயிலே சுமதி வாயிலே கட்டிய செல்வமி மகளே சுமதி பாய்ச்சி குடியா அம்மாட்ட பாய்ச்சி குடி நீ குடிக்கிறியா இல்ல நான் குடிக்கிறேன் குழந்தைங்கள அப்படிதான் ஏமாத்தி காட்டணும் நான் போய் சேருவீங்க யார் என்ன எப்படா வருவீங்க நீ எப்ப சாவ நான் நல்லா பாத்துக்கிறேன் ஏய் நான் தாலி அத்து பண்ணணும் நான் செத்துனா நீ தாலி அட்டுருவேன் போனா போறா ஆனாலே அம்மா ஆமா நம்ம ஊர்ல எவனோ வச்சு போடுறோம் இப்ப என்ன நீ வச்சு இல்லாத கட்டிலே வச்சிருந்துக்கிற இப்பதான் எனக்கு சேர்க்க எனக்கு முத கல் தொட்டு தாலி கட்டு யார் தெரியுமா யாரு மாமன் தான் கொட்டிக்காரா சொந்த தாய் மாமன் தான் யாரும் இருக்கிறாரு அவர் பார்த்து மிச்சம் தான் பாருங்க இல்ல என் முன்னாடி வச்சுக்கிறியா அதனால பாடி கட்ட பார்த்தேன் நான் தான் வச்சுக்கிறேன் நீ தான் முதல்ல வச்சிருந்தியா பிள்ளைங்க பிள்ளை. ஆனா இந்த நிலைமையில உட்காரிங்க என் ஆதரவுல வச்சிருந்தேன் அம்மா பையில குழந்தைலேருந்து வச்சிருந்தியா நான் தப்பு கொடுத்த சகலா சகலம் ஐயோ சகலகளா வல்லவரே அம்மா மாறி பாருங்க குழந்தை வளர்க்கணும் பாடசாலை சேர்க்கணும் சரி பாப்போம் குழந்தைய பாலவாடியில சாக்காத பாலவாடியா பால்வாடியில பால்வாடி. ஆமா ஆமா அழிவு போன மட்டும் கொடுத்து குழந்தைய வயிற்று எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அதனால மென்டல் காலேஜில் சேர்த்துருவோம் ஆமா மெடிக்கல் காலேஜ் என்னடா காவாக்கு சரி, நான் படிக்காத முண்டோம் நீ படிச்சு ஆமா. அதனால உனக்கு தெரியுது எனக்கு தெரியாதுடா சரி, வா, வா. வா 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 அப்பா. ஏய், இந்த பொண்ணு குழந்தைய பத்தியா நாலு குழந்தைய வளர்த்து பெரிய மனுஷன் ஆயிப்போச்சு இப்ப குழந்தை எங்கதான் போய் படிக்கணும்னு தெரிய குழந்தை சுமதி ஏம்மா? அடடே, அதோ தெரியுது அங்க போய் பார்ப்போம்